ஒருவர் இயேசுவின் மீது எந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தியிலே வருகின்ற 2 நபர்கள் நமக்கு கற்றுத்தருகின்றார்கள். ஆம், என் அன்பு தோழமை உறவுகளை, இன்றைய நாள் நற்செய்தியிலேயே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2 நபர்களை குணப்படுத்துகின்றார். ஒன்று தொழுகை கூட தலைவருடைய மகள், இன்னொன்று இரத்தப்போக்கினால் அவதியுற்ற பெண். இந்த 2 நிகழ்வுகளிலும் பொதுவாக காணப்படுவது அவர்கள் இயேசுவின் மீது வைத்திருந்த முழுமையான நம்பிக்கை. முதலாவதாக இரத்தப்போக்கினால் அவதியுற்ற பெண். யூத சமுதாயத்திலேயே ஒருவர் இரத்தப்போக்கினால் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த மனிதர் தீட்டுப்படுத்தப்பட்டவர் என்று வழங்கப்படும். அவர் யாரையும் தொடக்கூடாது, அவரையும் யாரும் தொடக்கூடாது. அப்படி தொட்டால் அவர்களும் தீட்டுப்படுத்தப்பட்டவர்கள் ஆவார்கள் என்று யூத சமுதாயம் வழங்கி வந்தது. அதனால் அவர்கள் சமுதாயத்திலே மக்கள் கூடியிருக்கின்ற இடத்திலே வராமல் வெறுத்து ஒதுக்கப்பட்டார்கள். ஆனால் இந்த பகுதியிலேயே அந்த பெண்ணினுடைய மன வலிமையை நாம் பாராட்ட வேண்டும். ஏனென்றால் இயேசுவை சுற்றி நிறைய மக்கள் இருக்கின்றார்கள், ஆனால் இந்த பெண் அங்கே வருகின்றாள். அதாவது, மக்கள் என்னை விட்டு விலகி ஓடினாலும் பரவாயில்லை, என்னை தவறாக பேசினாலும் பரவாயில்லை, என்னை வெறுத்து ஒதுக்கினாலும் பரவாயில்லை, ஆனால் நான் அவரை தொட வேண்டும் என்ற ஒரு நோக்குடன் அந்த பெண்மணியானவள் அங்கே வருகின்றாள். இந்த மன வலிமைக்கு என்ன காரணம் என்றால், அந்த பெண்மணி இயேசுவின் மீது வைத்திருந்த அளவற்ற நம்பிக்கை. அதாவது, அவருடைய ஆடையை தொட்டால் போதும் நான் குணமடைவேன் என்ற ஒரு நம்பிக்கை. இது பார்ப்பதற்கு ஒரு சிறிய செயல்தான், ஆனால் அந்த பெண்மணியினுடைய ஆழமான அளவற்ற நம்பிக்கையை நமக்கு எடுத்துரைக்கின்றது. இன்று நாம் நிறைய பேர் கடவுள் என்னை தொட வேண்டும், என்னை தொட்டு குணப்படுத்த வேண்டும் என்று தான் நாம் வேண்டுவோம். ஆனால் ஒவ்வொரு நற்கருணை பலியிலும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தொடுகின்றோம், அவரை உணவாக உட்கொள்கின்றோம். ஆனால் அவர் நான் தொட்டால் போதும், அவரை நான் உட்கொண்டால் போதும், நான் நலமடைவேன் என்ற நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இரண்டாவதாக, தொழுகை கூட தலைவருடைய மகளை குணமாக்குதல். பிரியமானவர்களே, ஒருவர் இறந்திருக்கிறார் என்றால் அவரை உயிர் கொடுங்கள், அவரை உயிர்த்தெழ செய்யுங்கள் என்று யாராவது போய் வேண்டுவார்களா? வேண்ட மாட்டோம். ஆனால் இந்த தொழுகை கூட தலைவர் அவ்வாறு இயேசுவிடம் வேண்டுகின்றார். அந்த தொழுகை கூட தலைவர் தன் மகள் மீது வைத்திருந்த அளவற்ற அன்பினார். இந்த அளவற்ற அன்பு எந்த நிலைக்கு அழைத்து செல்கிறது என்றால், இயேசுவின் மீது அளவற்ற நம்பிக்கையினால் அழைத்து செல்கின்றது. அவர் இயேசுவிடம் வேறு எதுவுமே கேட்கவில்லை. அவர் கேட்டது, ஆண்டவரே, நீர் வந்து அவளை தொட்டால் போதும், அவள் நலமடைவாள் என்று குறிப்பிடுகின்றார். அதன் அளவற்ற நம்பிக்கை. ஆம், அன்பு தோழமை உறவுகளே, இந்த 2 நபர்களும் இயேசுவின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து அவரை தேடி வந்தார்கள். இயேசுவும் அவர்கள் என்ன தேவையோடு வந்தார்களோ அவற்றை நிறைவேற்றி கொடுத்து அவர்களுக்கு ஒரு புதிய வாழ்வை அளித்தார். நாமும் இயேசுவின் மீது அளவற்ற நம்பிக்கையோடு வாழ்கின்ற பொழுது, அவரை தேடி வருகின்ற பொழுது, இயேசு நம்மை கைவிட மாட்டார். நமக்கான தேவையானதை அவர் நிறைவேற்றி தருவார், நமக்கும் ஒரு புது வாழ்வை தருவார். எனவே இந்த வரத்திற்காக இன்றைய நாளை தொடர்ந்து மன்றாடுவோம். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமீன்.